காணாமல் போன சீன அதிபர் கைமாறும் அதிகாரம் இந்தியாவுக்கு ஆபத்தா? சீன அதிபர் ஜி ஜின்பிங் கடந்த மே 21ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை காணவில்லை. அவருக்கு உடல் நலன் சரியில்லையா? அவர் அதிபர் மாளிகையில் இருக்கிறாரா அல்லது வீட்டுச் சிறையில் இருக்கிறாரா என்பதையெல்லாம் தாண்டி சீனாவில் இருந்தாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கிடையேதான் வங் யாங் என்பவர் அடுத்த அதிபராக தேர்வு செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகின்றது. இதனால் இந்தியாவுக்கு ஏதும் ஆபத்து ஏற்படுமா? சீனாவிலிருந்து செய்திகள் வெளிவருவது என்பதே அரிதிலும் அரிதான ஒன்று. உலக அளவில் இருக்கும் கூகுள், எக்ஸ், ஃபேஸ்புக் போன்ற தளங்கள் சீனாவில் கிடையாது. அந்த நாட்டுக்கென பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட தளங்கள் மட்டும்தான் அந்த நாட்டில் உண்டு. இருப்பினும் இப்போது சீனாவிலிருந்து வெளிவரும் தகவல்கள் அதிர்ச்சி ரகத்தை சேர்ந்தவையாக இருக்கின்றன. தற்போதைய சீன அதிபர் ஜி ஜின்பிங் கடந்த மே மாதத்தில் 2வது வாரம் காணாமல் போனார் என்ற செய்தி உலக அரங்கை சற்று அதிர்வுக்கு உள்ளாக்கியது. மே மாதம் 21ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை வல்லரசு நாடுகளில் ஒன்றான சீனாவின் அதிபரை காணவில்லை. அவருக்கு உடல் நலன் சரியில்லையா? அவர் அதிபர் மாளிகையில் இருந்தாரா அல்லது வீட்டுச் சிறையில் இருந்தாரா என்பதை எல்லாம் தாண்டி சீனாவில் இருந்தாரா என்ற கேள்விகளை கூட இப்பொழுது எழுப்பியுள்ளது. சீனாவை பொறுத்தமட்டில் 3 முக்கிய அமைப்புகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவை சிபிசி என்று அழைக்கப்படும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா, 2வதாக நாட்டின் அதிபர் பொறுப்பு, அடுத்ததாக 3வது இடத்தில் சிஎம்சி அதாவது சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன் என்ற அமைப்புகள். இந்த 3இன் தலைவராக இருப்பவரே சீனாவின் சக்திமிக்க தலைவராக கருதப்படுவார். அதாவது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக இருப்பவரே அந்த நாட்டின் அதிபராகவும் இருப்பார். அடுத்ததாக ஒட்டுமொத்த இராணுவத்தையும் கட்டுப்படுத்தும் அமைப்பு சிஎம்சி, இதன் தலைவரும் நாட்டின் அதிபரே. இப்படி 3 அமைப்புகளின் தலைமை பீடத்தில் இருந்து வந்த சீன அதிபர் 2 வாரங்கள் காணாமல் போனது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. 3 முக்கிய அமைப்புகளின் ஒட்டுமொத்த தலைவராக ஜி ஜின்பிங் இருந்தாலும் கட்சி தலைவர் மற்றும் நாட்டின் அதிபர் என்ற 2 முக்கிய பொறுப்புகளில் இருப்பதனால் இராணுவத்தின் முக்கிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரத்தை சிஎம்சியின் துணைத் தலைவருக்கு வழங்கியுள்ளது அந்த நாடு. 1/10/1949ஆம் ஆண்டு சீனாவில் சீன மக்கள் குடியரசு என்ற கட்சியை நிறுவிய மாவோதான் சீனாவில் ஜிபிங்கிற்கு முன்னர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்தவர். இந்த மாவோவின் நெருங்கிய நண்பரும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் நிறுவன தலைவர்களுள் ஒருவருமான ஜி ஷாங் ஷுவான் என்பவரது மகன்தான் இந்த ஜி ஜின்பிங். மாவோவின் ஆட்சி காலத்தில் 1966 முதல் 1976 வரை சீனாவில் நடைபெற்ற கலாச்சார புரட்சியால் கல்விக்காக இடம்பெயர்ந்த ஜி ஜின்பிங் 1974ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைகிறார். அதன் பின்னர் படிப்படியாக உயர்ந்து 1980இல் பியூஜியான் மாநில ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். தொடர்ந்து 2008ஆம் ஆண்டு சீனாவின் துணை அதிபராக தேர்வு செய்யப்படுகிறார். அதன் பின்னர் 2012ஆம் ஆண்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுகிறார். 2013ஆம் ஆண்டு சீன மக்களின் குடியரசின் தலைவராகவும் பொறுப்பேற்றார் ஜி ஜின்பிங். அன்று முதல் இன்று வரை சீன அதிபராக தொடர்கிறார். இப்படி சர்வ வல்லமை கொண்ட ஜி ஜின்பிங் தான் இப்பொழுது 2 வாரங்கள் காணாமல் போனதாக உலகம் முழுவதும் பேசுபொருளாகியுள்ளது. சீனாவில் நிலவி வரும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை, வேலை வாய்ப்பின்மை போன்ற பல்வேறு காரணிகளால் சீன மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அதிருப்தியை மறைக்க அண்டை நாடுகளோடு பிரச்சனையை ஏற்படுத்தி மறைக்கும் செப்படி வித்தையை நன்றாக அறிந்த நாடு சீனா. ஆகையால் நமது நாட்டுக்குள் ஊடுருவ வாய்ப்பு அதிகம். ஏற்கனவே 2002 முதல் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அருகே இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என சீனாவின் பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மியின் கமாண்டர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மீண்டும் அருணாச்சல பிரதேசம் மற்றும் லடாக் ஆகிய பகுதிகளில் சீன படைகள் உள்ளே வரும் ஆபத்துகளும் உள்ளன. இப்படி எல்லையில் பரபரப்பையும் பதற்றத்தையும் உருவாக்குவதன் மூலம் உள்ளூர் மக்களின் கோபத்தை திசை திருப்பலாம். சீனா நம் நாட்டின் மீது சைபர் தாக்குதலை தொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இந்தியாவின் இமேஜை கெடுக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சீனா அதை இன்னும் அதிகப்படுத்தும். அதோடு ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர இடம் கேட்டு வரும் இந்தியாவின் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடவும் சீனா பிரம்ம பிரயாத்தனம் செய்யும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே கவனமாக இருக்கும் நம் நாடு இன்னும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் என்பதும் உண்மை.